இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி பணியாரம் சுடுறோம்ல, இது மாதிரி உடனே போய் தண்ணி ஊற்றுறோம்ல, அது மாதிரி ஊற்றாமல் பணியாரம் சுட்டோடனே தண்ணி ஊற்றுருவோம்ல, அது பிசு பிசுன்னே இருக்கும். இந்த பணியார கல் இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம பணியாரம் ஊற்றிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ, அந்த ஆயிலெலாம் இருக்கும்ல, நம்ம ஒரு டிஷ்யூவோ இல்லை ஒரு கிளாத்தோ எடுத்து நல்லா தொடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிசு பிசு போயிடும். இங்கே பாருங்கள், ஒரு கிளாத் வச்சு கூட தொடச்சிக்கலாம். அந்த சூடோடு இருக்கும்போது அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும், நம்மளுக்கு பளிச்சுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணால் அந்த பிசு பிசு தண்ணியெல்லாம் இருக்காது. இன்னும் ரொம்ப நேரம் நம்ம நிறைய பணியாரெலாம் சுட்டால் அந்த மாதிரி தான் ஆகும். இந்த ஆயில் வேறு ஊற்றுறோம்ல, இந்த மாதிரி சைடில் இருக்கும்போதெல்லாம் இதை மாதிரி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்துடும். அப்போ பணியாரக்கல் பார்க்கும்போது ரொம்ப நல்லா நல்லா எண்ணெய் பசு இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தொடச்சதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ என்ன எதில் வாஷ் பண்ணால், டிஷ் வாஷர் சோப் இருக்குல்ல, அதில் வாஷ் பண்ணாமல் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம்ல, அதை போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஷ் வாஷர் போட்டோம்னா அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் சுத்தமாக எடுத்துரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேண்ட் வாஷ் சோப்பு லைட்டாக மட்டும் என்ன ஸ்மெல் வரும்ல, ரொம்ப லைட்டாக போட்டு ஒரு வாஷ் கொடுத்துட்டு திரும்ப வந்து நம்ம டிஷ் வாஷர் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது, ஸ்மெல்லெல்லாம் வரும்ல, எதுவுமே வராது. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை.